இந்த மனைய வந்து அவர் பார்க்கும்போது, தலைவன் தங்க மாட்டான்னு சொன்னா என்னன்னு எங்களுக்கு புரியவே இல்ல. "ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னா, "நீ போய் கேட்டுட்டு வா" அப்படின்னாரு. போய் கேட்டா அந்த வீட்டோட தலைவர் இறந்துட்டாரு. அப்போ அமங்கலி மனைனா என்ன? சுமங்கலி மனைனா என்னன்னா, பெண்ண வச்சே சொல்றோம். அந்த விஷயத்துல ஆணும் இருக்கு, பெண்ணும் இருக்கு. அமங்கலி மனை அப்படின்னா பெண் இருப்பாங்க, ஆண் இருக்க மாட்டாங்க. வர வாஸ்து நிபுணர்களுக்கு இன்னும் பேசிக்கே தெரியலையே. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும், நீங்கள் வாங்கின மனையிலலாம் இந்தமாரி ஃபால்ட் இருக்கும், இந்தமாரி ஆட்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லும்போது தான் அவர் வந்து நம்பினது. நான் சொன்னது எல்லாமே அங்கே இருந்ததுனால தான் அந்த பத்திரப்பதிவுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். தேவையில்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பொருளெல்லாம் கொண்டு வைக்கிறேன், இதெல்லாம் நல்லா இருக்குது, கண்ணாடியை கொண்டு போய் வாசலில் மாட்டுறேன். இதில் கள்ளி செடிங்கிறது என்ன முள், அதை கொண்டு போய் வாசலில் வச்சிங்கன்னா அது முள் குத்துற மாதிரி குத்திக்கிட்டு தான் இருக்கும். தெற்குன்னா தென்கிழக்கு பாகத்தில் கடிகாரத்தை பயன்படுத்தணும். 2 கதவு போட்டிருக்கும் போது அந்த இடது பக்கத்துடைய கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது பக்கத்து கதவை தான் திறந்து வைக்க சொல்லுவாங்க. கதவுல சாமி வச்சிங்கன்னா அப்புறம் எதுக்கு சாமி ரூமு? பெரிய கடன்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு வாஸ்துல ஏதாவது இருக்கா? திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சூரிய வாஸ்து கே செல்வநாயகம் அவர்கள் தான் இருக்காங்க. இவருடைய அனுபவம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 23 வருடங்களுக்கும் மேலே நிறைய வாஸ்து வந்து பார்த்துருக்காரு. ஸோ இவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வாஸ்து பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 23 வருஷங்கள் இந்த வாஸ்து ஃபீல்டில் வந்து இருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு குருநாதர் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதில் உங்களுக்கு முக்கியமான குருநாதர்னு யாரை சொல்வீங்க? யார் இருக்காங்க? 4 குருநாதர். 4 குருநாதர்கள். 97 தான் பிகினிங் நமக்கு. 97ல் முத சந்திரன் சொல்லிட்டு வாஸ்து நிபுணர். அவர் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கார். அவர் சென்னையில் தான் இருந்தார். இது ஏற்கனவே நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அதை பற்றி. அவர் கூட 10 வருஷம் பயணம் பண்ணேன். மனையடி சாஸ்திரம் தான் நான் வந்து கற்றுக்கிட்டது ஃபஸ்ட்டு. மணியடி சாஸ்திரம், மனையடி வாஸ்து. அவர் ஜாதகம் பார்த்து தான் வந்து மனையடி பார்ப்பார், ராசி பார்த்து தான் வந்து திசை அமைப்பார். அவர் கூட தான் 10 வருஷம் ட்ராவல் பண்ணேன். அப்போ வந்து வாஸ்து பற்றி நமக்கு தெரியாது. அதனால் மனையடியை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய பயணம் வந்து மனையடி வாஸ்து தான். 10 வருஷம் 97லேருந்து 2007 வரைக்கும் அவர் கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவரை வந்து கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை. அவர் சென்னையிலேருந்து இங்கே வர முடியல. சனி ஞாயிறு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தது. சாட்டர்டே சண்டே 2 நாள் வருவார். 2 நாளைக்கு எனக்கு ஃபீஸு பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 20 ரூபா தான். அப்போ அந்த 20 ரூபா காசை விட அந்த விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் தான் ஒரு 10 வருஷம். 20 ரூபானா வெறும் 20 ரூபா. நான் 20,000 நினச்சேன். வெறும் 20 ரூபா. ஒரு நாளைக்கு 10 ரூபா. சனி ஞாயிறு 2 நாள் வேலை செஞ்சால் 20 ரூபா காசு கொடுப்பாங்க. அந்த 20 ரூபாயை விட அந்த 2 நாள் போய் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அவர் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்காக தான் ஒர்க் பண்ணிடுறேன். அப்போல்லாம் வந்து இந்த பிஎஸ்என்எல் நம்பர் வாங்கினீங்கன்னா 1 வருஷம் புக் பண்ணி வெயிட் பண்ணணும். ஒரு நம்பரை வந்து புக் பண்ணிட்டு 1 வருஷம் வெயிட் பண்ணணும். இவரை தொடர்பு கொள்ளணுங்கிறதாவே அந்த நம்பரை 1 வருஷம் வெயிட் பண்ணி வாங்கி அந்த நம்பரை கொடுத்து அப்படி தான் 10 வருஷம் பயணம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் வர முடியல. 2வது அவர் குருநாதர் நாதன்னு பேர். அவரு கூட வந்து ஒரு 7 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் இருந்த ஒரு குருநாதர் வந்து என்னை சரியாக கைடு பண்ணலை. அவர் சில நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய வீட்டுக்கெல்லாம் நம்மளை வந்து பயன்படுத்திக்கிட்டார். அதனால் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, உடம்பு முடியாமல் போய் அப்புறம் அதோட போகிறத விட்டுட்டேன். 3வதாக ஒரு குருநாதர், அவரும் இப்போ சமீபத்தில் வந்துட்டார். 4வதாக இருந்தவர் வந்து ஃபுல்லாக கைடு பண்ணார். அப்போ அவர் உங்களுக்கு சரியான குருநாதராக இருந்தார். நல்லா கைடு பண்ணார். 2வதாக இருந்தவரும் பயங்கரமாக கைடு பண்ணார். எப்படின்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார். வெளியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் ஒரு வீட்டை போய் பார்க்குறாரு. அவர் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த முதல் டைலாக், ஒரு 1/2 மணி நேரமாக ஒரு வீட்டுக்குள்ளே போகவே இல்லை. நானும் நிற்கிறேன், உள்ள போகலாமான்னா இருன்னு ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருக்கார். வீட்டை வெளியிலேருந்தே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. நீ உள்ளார போய் அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட இந்த வீட்டில் தலைவன் தங்கினா தங்க மாட்டான்னு போய் சொல்லு அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு விஷயமும் சொல்ல மாட்டார். பொதுவாகவே அவங்க சொல்ல மாட்டாங்க. பழைய மனையடி நிபுணர்கள் வந்து சூட்சமத்தை சொல்ல மாட்டாங்க. அது வந்து ரூல்ஸா சார் சொல்லக்கூடாதுன்னு?
அது என்னமோ தெரியல, அப்போலேருந்து அவங்கள்ட்ட அந்த உண்மையை வாங்குறது பெரிய சவால் எங்களுக்கு. ஓகே. நாங்களாக போய் போய் தான் தெரிஞ்சுக்கணும். ம். ஒரு 20-30 மனை போட்டாங்கன்னா ஏதாவது ஒரு மனையில் தான் சில விஷயத்த வந்து சொல்லுவார். ம். இந்த மனையை வந்து அவர் பார்க்கும்போது தலைவன் தங்க மாட்டான்னு சொன்னால் என்னன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னா, நீ போய் கேட்டுட்டு வா அப்படின்னாரு. போய் கேட்டால் அந்த வீட்டோட தலைவர் இறந்துட்டார். அச்சச்சோ. அந்த வீடு கட்டி ஒரு 2 ஆண்டுகளெல்லாம் வந்து இறந்துட்டார். அவர் மிகப்பெரிய ஆள். யாரு சார் என்ன அவரு? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதை நம்ம வந்து சொல்லிக்க வேணாம். சரி. உள்ளார போய் பார்த்தா அக்னிமலையில் பெட்ரூம். ம். சரி, அக்னிமலையில் பெட்ரூம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமான்னு சொல்லி எனக்குள்ளே அவர்கிட்ட போய் எங்கெங்கெல்லாம் மன போடுறாங்களோ அந்த அக்னிமலை பெட்ரூம் இருக்கிற வீட்டெல்லாம் நான் போய் பார்க்க ஆரம்பித்தேன். ம். நிறைய விஷயங்கள் வந்து அக்னிமலையில் வந்து இருக்கிறத அன்றைக்கி தான் தெரிஞ்சுட்டேன். ஒருத்தவங்க கடன்காரன் ஆகிறதும், கடனை திருப்பி அடைக்கிறதும், சில பேர் இல்லாமல் போகிறதுக்கும் அக்னிமலை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுதுங்கிறத இவர் மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமா ஒரு மனைக்கு போகும்போதெல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அவர் 10 கேள்வி கேட்டால் ஒரு ஆன்சர் தான் பண்ணுவார். சொல்ல மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். நாங்கள் போய் வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார் இந்த 2வது குரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது குரு. அவர் ரொம்ப பழைய பாடல்கள்லாம் பாடி பாடி தான் சொல்லுவார். ஒரு பாட்டு புக்கு மாரி வச்சுருப்பார். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த விஷயத்த சொல்லி ஏன் இது இப்படி இருக்குன்னு சொன்னால் பாட்டு பாடுவார். அந்த காலத்தில் இதுமாதிரி எழுதி வச்சுருக்கான்னு சொல்லி ஒரு பாட்டாக பாடுவார். அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லுவார். சொல்லி சொல்லி தான் அந்த வாஸ்து வந்து சொல்லி கொடுத்தாரு. ஆனால் ஜாதகத்தை பார்த்து அந்த வாஸ்து பார்க்கும்போது அவர் அந்த ஆன்மீகத்தை வந்து சொல்லவே மாட்டார். எப்போ ஜாதகம் பார்த்து வாஸ்து பார்த்தாலும் நீ இந்த கோயிலுக்கு போனால் இது சரியாயிடும், அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடுங்கிற ஒரு பரிகாரத்தை அவர் சொன்னதே கிடையாது. நான் அதை அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நானே ஒரு கட்டத்தில் ஜாதகம் பார்க்கறது நிப்பாட்டிட்டேன் அவர்கிட்ட போயிட்டு. 5வது ஒரு குரு ஒருத்தர் வந்தார். அவர் இந்தியாவோட வாஸ்து தந்தை. எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு சுத்தமாக ஆன்சரே கிடைக்கல. நான் ஒரு 20 வருஷமாக பயணம் பண்ணி அந்த ஆன்சர் கிடைக்கவே இல்லை. இவரும் சொல்ல மாட்டேன்ட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஆன்சரை யார்கிட்ட கேட்குறது தெரியாமல் நிறைய பேர்கிட்ட நான் ரிசர்ச் பண்ணி வீடு வீடாக போகும்போது அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் கிடைக்காம 2017 ஒரு நபரை மீட் பண்ணுறேன். அவர் வந்து கிளாஸ் நடக்குது, வேணால் அங்கே வந்து மீட் பண்ணிக்கலாம், அங்கே வந்தீங்கன்னா உனக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து வாஸ்துவை பற்றி பேசாமல் நியூமராலஜியை பற்றி பேசியிருந்தார். அப்போ நியூமராலஜியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஓரளவு தான் தெரியும். அவர் சொல்லும் போது தான் அந்த விஷயத்தை நான் ரொம்ப அனலைஸ் பண்ணேன். அவரு கூடவே நான் நிறைய விஷயத்த டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். இந்த 5வது குருங்கிறது ஒரு மிகப்பெரிய வாஸ்துவோட குரு. இந்தியாவுக்கே புகழ்பெற்ற ஒரு தலைவர் அவர். அவர்கிட்ட தான் அந்த இது. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் மீட் பண்ணோம். கிளாஸுக்கு வர சொன்னார். போனோம். அங்கே நிறைய பிளான்லாம் இருக்கும், தெரிஞ்சால் உனக்கு நிறைய ஐடியா கிடைக்குன்னு. பட் அவரும் சொல்லலை கடைசி வரைக்கும். நானாக தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சூட்சமம், அதாவது அந்த சீக்ரெட்டை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நமக்கு வந்து இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நானாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு 4 வருஷம். அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி என்ன விஷயத்துக்காக நீங்கள் அவ்வளோ? இல்லை, எல்லாமே வந்து வாஸ்துனாலே உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி சொல்கிறோமோ அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். மனிதனோட உடல் தான் வாஸ்துன்னு சொல்கிறோம்னா மனிதனோட உடலை வச்சு எப்படி வீடு இயங்குதுன்னா ஒரு குடும்பமோ ஒரு உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் அடக்குனது தான் வீடு. ஓகே. பூமி வந்து உருண்டுன்னு சாதாரணமாக சொன்னால் கூட பூமிங்கிறது ஒரு பெண் தாய். அது பெண்ணுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குது, ஆணுக்கு முக்கியத்துவமே கொடுக்கவே மாட்டேங்குது. இழப்புகள் எல்லாமே ஆணுக்கே போயிடுது. அப்போ என்னோடய 2வது குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா அமங்கலிக்கும் சுமங்கலிக்கும் வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டார் என்ன. அப்போ அமங்கலி மனனா என்ன, சுமங்கலி மனனா என்னன்னா பெண்ணை வச்சே சொல்கிறோம். அந்த விஷயத்தில் ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குங்கிற விஷயத்த அவர் தான் சொன்னார். இப்போ பொதுவாக சுமங்கலி மனை அமங்கலி மனை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர் இப்போ கூட கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு அதை பற்றி. சுமங்கலி மனை அப்படின்னா அந்த பெண்ணு வந்து ஆண் இருக்கும் போதே இறந்து போயிடுவாங்க. ஓகே. அதுக்கு பேர் தான் சுமங்கலி மனை. அப்போ சுமங்கலி மனையும் வந்து ரொம்ப சுபிக்ஷம் அப்படி கிடையாது. ஆமாம், பெண்ணுக்கு ஆபத்து. அமங்கலி மனை அப்படின்னா பெண் இருப்பாங்க, ஆண் இருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா என்ன கேட்குறாங்கன்னா அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா, ஆண்களுக்கு பிரச்சனை கிடையாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்துடுது. 2க்கும் ஆன்சர் அதுதான். அமங்கலி சுமங்கலினா பெண்ணை நோக்கியே தான் பேசணும்னு சொல்லி தான் என்னோடய குருநாதர் வந்து சொல்லி கொடுத்தாரு. அவர் பேர் நாதன் சொல்லிட்டு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அந்த விஷயத்த. ஆனால் வீட்டில் போய் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டார். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு இல்லையா. நானே வந்து என்னோடய குரூப்பில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஆனால் சொல்லிதானுங்கிற காலத்தின் கட்டாயம். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி போச்சு. ஆனால் அந்த மாதிரி வந்து ரிவீல் பண்ணலாம். இப்போது வந்து அந்த சீக்ரெட், அதாவது என்ன விஷயமோ அதை இப்போ இருக்க வாஸ்து நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பேர் பழைய ஆளுங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. புதுசாக வரவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு வர வாஸ்து நிபுணர்களுக்கு இன்னும் பேசிக்கே தெரியலையே.
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வர வாஸ்து நேராக போய் வடகிழக்கில் ஃபால்ட்டுனா இது தாங்க ஃபால்ட்டு, தென்மேற்கில் ஃபால்ட்டுனா இதுதான் ஃபால்ட்டு அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடறாங்களே ஒழிஞ்சு அதோட பேசிக்னா என்ன, இந்த வாஸ்துவோட பேசிக் எப்படி இருக்கும், இது எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமே முதல்ல தெரியலையே. இப்போ சமைக்கணும் வீட்டில் அப்படின்னா அதுக்கு உண்டான மூலாதார பொருட்கள் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையலுக்கே போகணும். நேராக இலையில உட்காந்து சாப்பாடை போட்டு சாப்பிட்டா அதுக்கு இந்த பேசிக் தெரியல பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்க வாஸ்துவை பேசிக் தெரியாமல் இன்னும் வாஸ்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் குரு அவர்கள் பற்றி எல்லாம் சொன்னீங்க இல்லையா? அப்போ வந்து யாராவது ஒரு மிகப்பெரிய வாஸ்து நிபுணர் யாராவது ஏதாவது ஒரு வீட்டை பார்த்துருக்காரு, பட் அதை வந்து ஃபுல்லாக அவரால் கண்டினியூ பண்ண முடியல, அந்த மாதிரி விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடு நீங்கள் பார்த்து அவங்களுக்கு நல்லபடியாக அந்த வாஸ்துவை முடிச்சு கொடுத்தது, அந்த மாதிரி ஏதாவது கதைகள் இருக்கா? நிறைய வீடுகள் இருக்குது. நிறைய இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். எல்லாமே வந்து வெப்சைட்டில் யூடியூப்பில் நிறைய பேசின நிபுணர்கள் பண்ணின வீடெல்லாம் நம்ம போய் பார்த்துருக்கோம். ஓகே. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவோட வாஸ்து தந்தை, எனக்கும் ஒரு குருநாதர் தான். அவர் கிளாஸ் எடுக்கும் போது என் பேரை போய் எங்கேயும் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிலாம் போய் யாரையும் கிளாஸ் எடுக்கல. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா வெளியில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா என் பேரை சொல்லக்கூடாதுலாம் சொல்ல முடியாது, அந்த உரிமை எனக்கு கிடையாது. அப்போ கற்றுக்கிறதுக்கு வரவர் வெளியில் போய் பண்ணலாம், ஆனால் நல்லா பண்ணுறாரா பண்ணலையாங்கிறது தான், நம்ம பேரை கெடுக்காமல் இருக்கணும்ல, அதுதான். இப்போ இந்த ரமணா சார் வந்து ஒரு வீடை வந்து ஃபைனலாக பார்க்குறாரு தருமபுரி மாவட்டத்தில். அந்த வீடு பார்த்ததுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அந்த வீடு வந்து அப்படியே நின்று போச்சு. அந்த வீடு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், 1 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்ட் வீடு, 41 சதுரம் வீடு. அது சின்ன ஒர்க்லேயே நின்றுச்சு அந்த வீடு. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து சென்னையிலேருந்து வந்து, சேலத்துலேருந்து வந்து, கிருஷ்ணகிரிலேருந்துலாம் வந்து ஏகப்பட்ட ஒர்க்கு பண்ணி அந்த வீடு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே போகவே முடியல. அவங்களும் அந்த வீட்டை விட்டுட்டு வேறு இடத்துல போய் குடியிருக்காங்க. அந்த வீடு அப்படியே கிடக்கு, எது பண்ணாலும் பிரச்சனை. அப்போ என்னோடய நண்பர் வந்து பொள்ளாச்சி மூலயமா அழைப்பு வந்து இதை வந்து நீங்கள் பாருங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அது ரமணா சார் பார்த்த வீடுன்னு எனக்கு தெரியாது. நம்ம போகிறோம், அந்த நான் ஏற்கனவே பேசியிருப்பேன், பத்திரப்பதிவை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருப்பேன். அந்த வீடு வந்து ஒரு தப்பான மனையும் தப்பான பதிவும் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அதை தான் செய்ய சொன்னேன் அவங்கள. அப்போ அவங்க சரி பண்ணுறாங்க. அவங்க என்னை முதல்ல நம்பணும் இல்லையா? எத்தனையோ வாஸ்து நிபுணர்கள் வந்துட்டாங்க, மிகப்பெரிய ஜீனியஸ். ரமணா சார் வந்து செஞ்சு கொடுத்த வீட்டை வந்து ஒரு ஆளை வச்சு பண்ணும்போது அந்த நம்பிக்கை எனக்கு, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, நம்ம நண்பர்கள் மூலிமா பார்க்குறது தான் எல்லா வீடுமே. அப்போ வந்து அவருக்கு ஒரு டெஸ்ட்டு நானே வைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க வீட்டில் நடந்திருக்கும், நீங்கள் வாங்கின மனையிலலாம் இந்தமாரி ஃபால்ட் இருக்கும், இந்தமாரி ஆட்கள்லாம் இருப்பாங்கன்னு சொல்லும்போது தான் அவர் வந்து நம்பினது. நான் சொன்னது எல்லாமே அங்கே இருந்ததுனால தான் அந்த பத்திரப்பதிவுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். உடனே பத்திரத்தை மாற்றுறாரு. ஆண் பேரில் இருக்கிற பத்திரத்தை ஆண் பேருக்கே கொண்டுட்டு வரணுங்கிறது நம்மளோட கான்செப்ட். மன பெண்மணியாக போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இது தப்பாகவே இருந்துச்சு, நம்ம மாற்றுறோம். மாற்றினதுக்கப்புறம் ஃபுல் கரெக்ஷன் நான் தான் பண்ணுறேன். இப்போ அந்த வீடு வந்து இப்போ கூட கரண்டில் போன மாதம் தான் குடி போனாங்க அந்த வீடு. இது வந்து ரவிரமணா சார் பண்ண கம்ப்ளீட் சால்வு. அந்த ஒரு வீட்டை ரெடி பண்ணும்போது அவங்க இருக்கக்கூடிய மற்ற வீடுகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய நிர்வாகம் கம்பெனிலாம் இருந்துச்சு, எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து அவரே வந்து கொடுத்தாரு. எல்லாத்தையுமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய வாஸ்து நிபுணர்கள் பண்ண வீடெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லலாம், அது எல்லாமே நம்ம முடித்து கொடுத்துருக்கோம். இடையில கூட மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு வீடு, அது வந்து மிகப்பெரிய வாஸ்து நிபுணர்கள்லாம் வந்து தப்பாக செஞ்சு தவறுதலாக சில விஷயம்லாம் நடந்து திரும்பி நம்ம தான் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடெல்லாம் நம்ம பழைய வாஸ்து நிபுணர்கள் பெரிய பெரிய ஆளுங்க பண்ண வீடெல்லாம் நம்ம போய் பார்த்துருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கோம். அவங்க அந்த மாதிரி தப்பாக சொன்னால் அந்த வீட்டோட இதுவே மாறிடும். கண்டிப்பாக நிச்சயமாக மாறும். சரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் சரியாக செயல்படும். இப்போ எல்லாருக்கும் சாதாரண ஒரு கொஸ்டின் என்னென்னா, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது வந்து இயல்பு. எல்லா மனிதனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போனால் தான் அவனை சரி பண்ணிக்க முடியும். வீடு சரியில்லாத வீட்டை சரி பண்ணிக்கிட்டா தான் அவனை சரி பண்ணிக்க முடியும். ஆமாம், வாஸ்து ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இப்போ வாஸ்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு உண்மையான விஷயம். அதே மாதிரி இப்போ ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது ஆன்மீகம் சம்பந்தமாக சில பொருள்லாம் வந்து வாஸ்துவில் வீட்டில் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல சார், அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பொருள்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக மறந்து கூட வீட்டில் வச்சிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கள்ளி செடியெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஆன்மீகம் சம்மந்தமாக இதெல்லாம் வைக்காதீங்க, இது உங்களுக்கு பேட் லக்கை கொண்டு வந்துடும், ஏதாவது ஒரு கஷ்டத்தை எடுத்துகிட்டு வரும்னு ஏதாவது பொருள்கள் இருக்கா? இல்லை, வாஸ்து ஆன்மீகத்தையும் போட்டு மக்கள் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அது ரெண்டுமே வந்து இது பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது. நான் சாப்பிட்றேன் அப்படின்னா என் உடம்புல செரிக்கிறதுக்கு நான் கல்லீரல் வேலை செய்கிறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணும் இல்லையா? சாப்பாட்டை பார்த்துட்டே இருந்தாலும் எனக்கு பசி அடங்காது. ஆமாம் இல்லையா? அப்போ வீட்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த வீடு சரியாக இருக்கும். நான் கள்ளி செடி மாட்டுறேன்,
தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பொருளெல்லாம் கொண்டு வைக்கிறேன், இதெல்லாம் நல்லா இருக்குது, கண்ணாடியை கொண்டு போய் வாசலில் மாட்டுறேன், ஆமா இது பண்றாங்க. வேறு ஏதாவது சில தப்பான விஷயங்களெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா வீடு வந்து அதெல்லாம் கேட்கல. நான் ஏந்திரிச்சு காலையில் ஓடணுன்னா நான் நல்லா இருந்தால் தான் ஏந்திச்சி ஓட முடியும். அப்போ அந்த வீடு நல்லா இருக்கணும்னா அது கரெக்டாக இருந்தால் தான் உங்களை ஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் சரியான அமைப்புகளை வீட்டுக்குள்ளே சரியாக வச்சாலே போதும். நீங்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே கள்ளி செடிங்கிறது என்ன முள், அதை கொண்டு போய் வாசலில் வச்சிங்கன்னா அது முள் குத்துற மாதிரி குத்திக்கிட்டு தான் இருக்கும். வாசப்படி முன்னாடி வைக்கக்கூடாது, வைக்கவே கூடாது. இப்போ ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடுன்னா நீங்கள் முள் செடியை கொண்டு போய் அங்கே கொண்டு தொங்க விட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஆளோட வாயில் வரக்கூடிய அந்த வார்த்தையே வந்து முள் மாதிரி தானே இருக்கும். அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே அவரோட ஃபீலிங் இருக்கும். அந்த எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கோ அது நம்மளை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எது தேவையோ அதை வைக்கலாம். இன்னும் கண்ணாடி செடி அப்போ வைக்கலாம் சார். நார்மலாக ஒரு பூ உள்ள செடி உங்களுக்கு வாசனைக்கு வச்சாலும் சரி, அழகு வச்சாலும் சரி, வீட்டோட தரைதளத்துக்கு மேலே அது வரக்கூடாது. ஓகே. வீட்டோட தரைதளம் 2 அடி இருக்கும் அதிகபட்சம். சில இடத்துல ஒரு 5 படி போட்டு 4 படி போட்டு போவாங்க. இப்போ 4 படி வச்சாங்கன்னா 5வது படி வீட்டுக்குள்ளே போவாங்க, 2 படி வச்சு 3வது படி வீட்டுக்குள்ளே. அந்த ஹைட்டு இருக்குல்ல, அந்த ஹைட்டுக்கு மேலே சில செடிகள்லாம் வரவே கூடாது. இது அழகுக்காக சில பேர் வச்சுருப்பாங்க. இப்போ தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடுலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிரும். வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் உச்சம் சொல்லக்கூடிய ஒரு 4 பாகம் ஃப்ரண்டில் இருக்கும். இதை விட்டுட்டு பாக்கி இடத்துல அந்த உயரத்தை தாண்டி போகாமல் வச்சுக்கிறது சிறப்பு. ஓகே. ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப கடும் சொற்கள், சண்டை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை, நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தான். நீங்கள் நல்ல மாதிரியாக செய்யும் போது உங்கள் ஃபீலிங் நல்ல மாதிரியாக இருக்கும். நீங்கள் யாராவது சொல்கிறாங்க இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னா அது அப்படி தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வீட்டுக்கு வாசலில் கண்ணாடி வச்சா நல்லா இருக்குன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. எதனாலன்னு போய் கேட்டோம்னா, சார் கெட்ட சக்திலாம் வந்தால் வெளில போயிடும் சார் அப்படின்னு. அப்போ நல்ல சக்தி வந்தாலும் வெளில தானே போவோம். ஓ, அப்படியே ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டாக வேலை செஞ்சிடும். ஆமாம், அப்புறம் அப்படி தான் வேலை செய்யும். கண்ணாடிங்கிறது ரிஃப்ளெக்ஷனு. நீங்கள் கண்ணாடியை வச்சுட்டு போகிற மாதிரி இருந்தால் அது வெளில வர மாதிரி தெரியும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். ஒரு கண்ணாடியை மாட்டிட்டு நீங்கள் உள்ள போகிற மாதிரி இருந்தால் அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் வெளியில் வர மாதிரி இருக்கும், உங்களை நோக்கி வர மாதிரி இருக்கும். அப்புறம் எப்படி அங்கே உள்ளாரோம்? நீங்கள் கெட்ட சக்திக்கு அதை வச்சிங்கன்னா நல்ல சக்தியும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அப்படி எப்படி வேலை செய்யாது? நீங்கள் கண்ணாடி எங்கே வைக்கணும்னு இன்னும் தெரியல. கண்ணாடினா என்ன? இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கண்ணாடினா ஒரு பாதரசம். இப்போ நம்ம தென்கிழக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, தென்கிழக்கு கண்ணாடி சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது. அப்படின்னா ஒரு வீட்டோட தெற்கு பாகத்தில் கண்ணாடியை வச்சு புழங்கிறது சிறப்பு. ஓகே. இன்னும் கடிகாரத்தை எங்கே மாட்டோன்னு யாருக்குமே தெரியலையே. எப்படி சார்? கடிகாரம் வந்து காமனாக நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே கண்ணில் படுற மாதிரி இருக்கோ அங்கே மாட்டிடுவோம். பட் அதுக்குமே வாஸ்துல இது இருக்குது, விதி. இது வாஸ்து ரீதியாக விதி இருக்காங்கிறத விட நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்துனாங்கன்னு பார்க்கணும். ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கோயிலில் ஒரு கடிகாரம் வச்சதை போய் கேட்டு, அந்த கோயிலில் கும்பகோணம் பக்கத்தில் வேப்பத்தூருங்கிற கிராமத்தில் ஒரு கோவிலில் அந்த கடிகாரத்தை போய் நாங்கள் பார்க்குறோம். இது இப்போ பார்க்கல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்குறோம். அவங்க தெற்கு சுவத்தில் காம்பவுண்டில் ஒரு ஆணி அடித்து அந்த காலண்டரை கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் போய் அந்த அலுவலகத்தில் போய் கேட்கும் போது இது அப்போலேருந்து எப்படி தான் சார் இருக்குது, நிறையா கோவிலில் தெற்க தான் அந்த மணி பார்த்து கரெக்டாக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ முன்னோர்கள் கரெக்டாக அந்த தெற்க தான் அந்த கடிகாரத்தை பயன்படுத்தணும்னு அந்த காம்பவுண்டில் கோவிலில் வந்து அடையாளப்படுத்திட்டு போயிருக்காங்க நமக்கு. ஓகே. அப்போ நமக்கு என்ன வேலைன்னா, அந்த முன்னோர்கள் எப்படி கரெக்டாக செஞ்சாங்க அதை நம்ம வீட்டுக்குள்ளே பயன்படுத்தணும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தெற்க தான் அதை பயன்படுத்தணும். தெற்குன்னா தென்கிழக்கு பாகத்தில் கடிகாரத்தை பயன்படுத்தணும். அதுக்காக சில பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க, தென்கிழக்குனா கிச்சன் ஆச்சு, கிச்சனில் போய் கடிகாரம் வச்சு பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு ஹால் இருந்துச்சுன்னா அந்த ஹாலில் தென்கிழக்கில் அந்த பாகத்தில் வச்சுக்க வேண்டியது. அந்த இப்போ செவரு இருக்குன்னா அந்த திசை அவ்வளோதான். இப்போ ஒரு பெட்ரூம் இருக்கும், இந்த பக்கம் கிச்சன் இருக்கும், வடக்கு பார்த்த வாசல்னா தெற்கு ஒரு வாசல் இருக்கும். அந்த இடத்துல தெற்கு பாகத்தில் அந்த கடிகாரத்தை வச்சு நீங்கள் வடக்கேருந்து போகும்போது தெற்கு கடிகாரம் வந்து பார்க்குறது ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வடக்க போகிறீங்க, கடிகாரம் உங்களை வடக்க பார்க்கும். அப்போ நம்மளோட எப்படி ரிஃப்ளெக்ஷனுங்கிறத நம்ம அதை தான் பார்க்கணும். அது என்னென்னா இன்னும் பேசிக் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியலங்கிறது என்னோட கருத்து. ஓகே. இப்போ அதே மாதிரி வாஸ்துவில் வந்து கதவுக்குன்னு தனியாக சாஸ்திரங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு கதவாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து 2 கதவு, ஒரு கதவு, அந்த மாதிரி மாறி மாறி நிறைய வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி 2 கதவு, ஒரு கதவுக்குலாம் ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? இல்லை, 2 கதவு தான் வைப்பாங்க, ஒரு கதவு மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் எல்லாருமே ரெட்டை கதவுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில். ஆமாம், வலது கை லாபம், இடது கை நஷ்டம். இது சாதாரணமாக எல்லாருமே சொல்லுவாங்க. வலது கால் லாபம், இடது கால் நஷ்டம். ஒரு வீட்டுக்குள்ளே கால் எடுத்து அடி வைக்கும் போது லாபம் நஷ்டம் லாபம்னு போகும்போது வலது காலை எடுத்து வச்சு உள்றவான்னு சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு இல்லையா. அப்போ 2 கதவு போட்டிருக்கும் போது அந்த இடது பக்கத்துடைய கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது பக்கத்து கதவை தான் திறந்து வைக்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். வலது கதவை திறந்து வச்சு தான் உள்றவானுங்க அந்த வலது கதவு. அப்போ ரெட்டை கதவு இருந்துச்சு. நீங்கள் பழைய காலத்து வீடெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகள், பிராமணர் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா
ஒத்த கதவு பெரிய கதவாக இருக்கும். அந்த நிலம் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஆமா. நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது வணங்கி தான் வரணும், அக்ரஹாரம். அதனால வந்து நிலம் வந்து சைஸ் கம்மியாக இருக்கும், நம்ம ஓகே. குனிஞ்சு தான் போகணும் அப்படின்னாங்க. இப்போ வெண்டிலேட்டர்லாம் வச்சு நிலையெல்லாம் பெருசு பெருசாக போயிடுச்சு. ஓ. அப்போ அதெல்லாம் அப்போல்லாம் வந்து வணங்கி போகணும். அவங்க ஒத்த கதவு உள்ள வீடுகள்லாம் பழைய வீடெல்லாம் இருக்குது. ம். ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் தன்னோட கதவை வலது பக்கம் திறக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓ, அந்த திறக்கிறதுக்கும் இருக்கு. திறக்கிறதுக்கே வாஸ்து பார்ப்பாங்க. அந்த கதவை வலது பக்கம் திறந்துட்டு போகணும்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இடது பக்கம் செவுரு இருக்கும், தாய் செவுரு இருக்கும் கிழக்கு பக்கம். ஆனால் கதவு மட்டும் வலது பக்கம் திறப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு சில பேர் செவுத்து பக்கம் அணையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கமாக திருப்புவாங்க. ம். கதவை வந்து இரட்டை கதவு போட்டுக்கிறது நல்லது தான், ஒத்த கதவு போட்டுக்கிறது நல்லது தான். ஆனால் வலது பக்கம் திறந்துட்டு போகிறது சிறப்பு. ஓகே, அதுதான் வந்து பெஸ்ட் வீட்டுக்கு ஒரு ஆமாம். நல்லது அப்போ ரெட்டை கொடுக்கும். கதவு போட்டால் தான் வலது பக்கம் வரும். இப்போ ஒத்த கதவு போது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஃபேஷனுக்கெல்லாம் அப்படி தான் போடுறாங்க. அதில் ஆர்ச்சியோ டிசைனோ இல்லாமல் பிளைனாக ஒரு கதவு போட்டுக்கிறது மிகச்சிறப்பு. ஓகே, இப்போ நீங்கள் பிளெயினாக போடலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? மோஸ்ட்லி வந்து இப்போ ஃப்ரண்ட்டு வாசலில் ஃபஸ்ட்டு போகணுன்னு இருக்க வாசலில் அந்த கதவுல வந்து நிறைய டிசைன்லாம் போடுறாங்க. முக்கால்வாசி சாமி டிசைன் இருக்க கதவுகள் போடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போடலாமா சார்? நீங்கள் கதவுல சாமி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு சாமி ரூமு? வீடுங்கிறது வாழ்கிறதுக்கு இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். ம். உனக்கு ஒரு வீட்டை கொடுக்குறேன், நீ தான் அந்த வீடு, உன் உடம்பு தான் அந்த வீடு, நீ அதில் போய் சந்தோஷமாக இருன்னு சொல்லி நமக்கு ஒரு படைப்பாற்றலை கொடுத்துருக்காரு. நீ போய் என்னை வாசல்லே வச்சு வணங்குறீன்னா அது அது அந்த அளவுக்கு நல்லது இல்லையே. சாமிக்குன்னு ஒரு அறை இருக்குது. நீங்கள் சாமிக்கு தனியாக ரூம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஒரு வீட்டுக்குள்ளே வடமேற்கு சார்ந்தோ தென்கிழக்கு சார்ந்தோ ஒரு செல்ஃபை போட்டு நீங்கள் அதில் சாமியை வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் அடித்து ஒரு சிலுவை வச்சுருப்பாங்க. இயேசுநாதர் படமோ ஒரு அன்னை மேரி படமோ வச்சு வணங்குவாங்க. இஸ்லாமியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அவங்க வந்து உருவமற்ற கடவுள். ம். அவங்களுக்கு பெரிய செல்ஃப் ரூம்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போ இந்த ஆன்மீகங்கிறது இந்த இந்துக்களை பொறுத்தளவுக்கு நம்ம இந்து ஆன்மீகத்தில் தான் நிறையா நிறைய ஆளாளுக்கு கதவுகள். ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி மக்களை குழப்பி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஒரு பிராமின்ஸாக இருந்தாலும் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் ம். நீங்கள் தென்மேற்கில் கொண்டு போய் சாமி ரூம் வச்சிங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஓகே. கதவுல வச்சா தான் பிரச்சனை சார், ரூமுக்குள்ளே கொண்டு அங்கே வச்சாலும் பிரச்சனைனா அங்கேயும் பிரச்சனை தான். அங்கே என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இது வந்து ரமணா சார் வந்து தென்மேற்கு நிறையா ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருக்காரு அங்கே வைக்கக்கூடாதுன்னு. அந்த விஷயத்துலலாம் வந்து அவரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் அது வந்து கரெக்ட். அது வடகிழக்கில் நான் சாமி ரூம் வச்சு என்னோடய 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் செஞ்சதே கிடையாது. நான் எந்த வீட்டுக்கும் சொல்கிறதும் கிடையாது. தென்மேற்கில் சாமி ரூம் வைக்கக்கூடாதுங்கிறதுல வந்து ரமணா சார் ரொம்ப தீவிரம். அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காரு அவர். அது மிகப்பெரிய ஒரு கான்செப்ட்டு. அதை பற்றி சார்கிட்ட வந்து நிறைய பேசியிருக்கோம் நம்ம. ஓகே, அது கண்டிப்பாக ஒரு டாப்பிக்காகவே நம்ம எடுத்து பண்ணலாம் சார். அதே மாதிரி இப்போ வீட்டில் வந்து பூஜை ரூம் அதுக்கப்புறம் கிச்சன் இது ரெண்டுமே வந்து வாஸ்துவில் ரொம்ப முக்கியம். மெயினாக பூஜை ரூம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பூஜை ரூம் வந்து ஒரு வீட்டில் எப்படி அமைக்கணும் சார்? காமனாக சொல்லுவாங்க இந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு. பட் அங்கே வைக்கக்கூடிய ஒரு பொருளுமே வந்து நம்ம பார்த்து தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பூஜை ரூம் ஃபஸ்ட்டு வைக்கணும், உள்ளே என்னென்ன பொருள் வைக்கணும் வைக்கக்கூடாது? இல்லை, பூஜை ரூம் எப்படி வைக்கணுங்கிறத வீடு வந்து 4 திசை, 4 நேர் திசை 4 எதிர் திசைன்னு சொல்கிறோம். 4 பக்கமும் எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் வைக்கக்கூடிய அந்த சாமி ரூமோட அமைப்பு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, நீங்கள் செவுத்தில் வச்சிங்க தனியாக ரூம் போட்டு வச்சிங்க, கிழக்கு பார்த்து வைக்கிறது சிறப்பு. இப்போ ஒரு தென்கிழக்கு ரூமில் வச்சா கூட கிழக்கு பார்த்து அந்த படத்தை வைப்பாங்க. சில வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெற்கை பார்த்து வச்சுருப்பாங்க சில படத்தை. இது வந்து சில பேர் வந்து தெற்கை பார்த்து வைக்கிறது நல்லதுன்னு சொல்லி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சில ஹோட்டல்களெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். சில வீடுகள்லாம் வச்சு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தெற்க படத்தை வச்சு வடக்க பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, அது ஒரு ஆன்மீக நண்பர்கள் வந்து இப்படி இருந்தால் சிறப்புங்கிறாங்க. நீங்கள் எந்த பக்கம் திசையாக இருந்தாலும் கிழக்குங்கிறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். சில கோவில்களே பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் அக்னிபுரீஸ்வரர்னே பேர். என்ன காரணம்னா அக்னினா பெண்ணு தானே, அவரே மேற்க பார்த்து தான் உட்காந்துருப்பார். ஒரு 100 கோயிலில் ஒரு கோயில் இந்த மாதிரி சாஸ்திரத்தில் மிகப்பெரிய வரலாறாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கும். அந்த கோயில்கள்லாம் மேற்கு இருக்கும். எல்லா கோயிலும் மேக்ஸிமம் 99% கிழக்கு பார்த்து தான் இருக்கும். அப்போ வீட்டை வந்து நம்ம அதேமாரியே சாமி ரூமை கிழக்கு பார்த்து அமைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. வடமேற்கும் தென்கிழக்கும் சிறப்பு. நீங்கள் ஹாலில் வச்சா கூட மேற்கு மத்தியமும் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனு. அது சில பேருக்கு வீட்டை பொறுத்து தான் அமையாது. ஓகே, இப்போ இன்னும் ஒரு கேள்வி கடைசியாக கேட்டுக்கிறேன் சார். இப்போ எல்லாருக்கும் பெரிய தொல்லையே வந்து இன்ஸ்டால்மெண்ட், இஎம்ஐ, அப்புறம் அந்த கடன், லோன், இதுதான் வந்து எல்லாருக்குமே மாதம் ஆனால் இந்த பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கடன், நமக்கு கடன் இருக்கலாம், நார்மலாக கடன் இருக்கலாம், பெரிய கடன்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு வாஸ்துவில் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரிலாம் நீங்கள் வாஸ்து வீட்டில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு கடன்லாம் வராமல் அந்த வீடு உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? நாங்கள் சரி பண்ணி நிறைய வீடு கடன் அடைச்ச வீடெல்லாம் இருக்கேன். கடன் அடைச்சிருக்கீங்க?
இப்போ ஒரு இடம் வந்து வடக்கேருந்து தெற்கு நோக்கி ஒரு 100 அடியோ 60 அடியோ 150 அடியோ இடம் இருக்கும். அதேமாரி கிழக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கேருந்து மேற்கு பக்கம் இடம் பெருசாக இருக்கும். இவங்க எல்லாருமே வீட்டை கொண்டாந்து என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கையும் கிழக்கையும் கொண்டாந்து கட்டிடுவாங்க. ஃபஸ்ட்டு லோடு கொடுத்துருவாங்க. அந்த லோடு கொடுக்கும்போது இவருக்கு ஒரு டென்ஷன் வேணும், ஒரு சுமை வேணும்ல. அந்த சுமை பணச்சுமையாக இருக்கும். மனச்சுமை பணச்சுமை 2. ஃபஸ்ட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவார். ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடெல்லாம் என்ன பண்ணுன்னா கடனுக்கு போயிட்டே இருக்கும். இந்த வீடு வந்து கட்டுறதுக்கே லோன் வாங்கி தான் கட்டுவார். எங்கேயாவது கைமாத்து வாங்குறேன், கடன் வாங்குறேன், நகையை வைக்கிறேன்னு சொல்லி இப்படி தான் அந்த வீட்டெல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இதில் இன்னொரு மிகப்பெரிய கான்செப்ட், ரொம்ப பெரிய கடங்காரன் ஆகிறதே பழைய மணியடி. நானும் அதுலேருந்து வந்தவன் தான். அதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்தில் நான் திருத்திக்கிட்டேன். 2007 அதை நம்ம திருத்திக்கிட்டோம். தென்கிழக்கில் இழுத்து போடுவாங்க சில வீடு. அந்த ஒரு பாகத்தை மட்டும் வெளியில் இழுப்பாங்க. தென்கிழக்கு இழுத்துருக்கும். அதை பழைய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சில வீட்டில் வடமேற்கில் பாத்ரூம் கட்டணும்னு வீட்டுக்கு வெளியில் வந்து இழுப்பாங்க. அது வடமேற்கு வளர்ச்சிம்பாங்க. இந்த வீடெல்லாம் அதிகப்படியான கடனுக்கு ஆளாகிட்டே இருக்கும். இதெல்லாம் கடன் திசை. இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் தானாகவே அடைய ஆரம்பிச்சிடும். அப்போது நிறைய இடம் இருக்குன்னா ஒரு காம்பவுண்டை போட்டு வீட்டை பிரிக்கும் போது அந்த வீடு என்ன பண்ணுன்னா அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு எல்லா வேலையும் இவருக்கு கொடுக்கும். இந்த ஆப்ஷன் நிச்சயமாக அந்த வேலை இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கும் வந்து நம்ம வீடு கட்டும் போதே அந்த வாஸ்துவில் சரி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எதிர்காலத்தில் வராமல் தவிர்த்து நிச்சயமாக இருக்கும். 100% வேலை செய்யும். ஓகே சார். அதே மாதிரி கடைசியாக எங்கள் நேயர்களுக்கு வந்து பேசிக்கான வாஸ்து டிப்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா? இப்போ வீடெல்லாம் கட்டிட்டாங்க, எதுவும் பண்ண முடியல, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சில குறைகளை நிவர்த்தி பண்ணலாம் வாஸ்துவில் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய வாஸ்துவே ஃபுல்லாகவே டிப்ஸு தான். ஏன்னா வாழ்க்கை மனிதனோட அடிப்படை தேவைகள் வந்து வாஸ்து. ஓகே. இது நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. முதல்ல ஒரு வாஸ்துவை வந்து நான் சொல்லியிருப்பேன், அந்த பூமி பூஜையை பற்றி பேசியிருப்பேன். நான் அந்த திருவுருள் டி நேயர்களுக்காகவே இதை வந்து பர்சனலாகவே சொல்கிறேன். அப்படின்னா அனுமதி வாங்காமல் வீடு கட்டுறது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு அனுமதி தேவை. யார் அந்த அனுமதி கொடுக்குறாரு அப்படின்னா வாஸ்து போதும். வாஸ்து பகவான் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த வீடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அவர்கிட்ட யாரும் பர்மிஷனே வாங்குறதில்ல. நீங்கள் அவர்கிட்ட முறைப்படி பூஜை பண்ணி. ஆமாம், எல்லாருக்குமே உள்ளது தான். எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஆளுக்கு அனுமதி தேவைப்படுது. ஒரு அனுமதி சீட்டாவது வாங்கிட்டு தான் உள்ள போகணும். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கியூவில் நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணால் கூட ஒரு அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு தான் உள்ள போகிறாங்க. நான் உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த விஷயத்தை வீட்டுக்கு பண்ணணும். ஒரு வாஸ்து பூஜைன்னா ஒரு வருஷத்தில் 8 நாட்கள் வாஸ்து பூஜை பண்ணுறோம். 36 நிமிஷம். இந்த 36 நிமிஷம் அவர் முழிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த 36 நிமிஷம் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள் தான் இந்த அனுமதி. நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்கணும், எந்த குறையும் இல்லாமல் பார்க்கணும், எந்த குறையும் இருக்கிறத என்கிட்ட சுட்டி காட்டினா சரி பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு அனுமதி கொடு வீடு கட்டுதுன்னு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க இல்லையா. இதுதான் வாஸ்து பூஜை, வாஸ்து மன வாஸ்து நாட்கள். இது வந்து வாஸ்து பற்றிய தகவல்கள். இதை ஃபஸ்ட்டு அவங்க பண்ணணும். சார் நான் ஏற்கனவே வீடு கட்டிட்டேன்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க. நான் அதெல்லாம் தெரில சார், நான் வீட்டை கட்டிட்டேன், இப்போ எங்களுக்கு அதுக்கு வந்து அந்த சோர்ஸே கிடையாதான்னு கேட்பாங்க. இப்போவும் நான் தெரியாமல் கட்டிட்டேன், எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு இப்போ வர நாட்களில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து பூஜை வாஸ்து நாட்கள் இருக்கு இல்லையா, அப்போ கூட அவங்க அந்த விஷயத்த செய்யலாம். வடகிழக்கில் போய் அந்த நீர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பூ போட்டு ஒரு பத்தியை கொளுத்தியோ ஒரு சின்ன சூடத்தை கொளுத்தியோ அந்த 36 நிமிஷத்தில் அந்த வாஸ்து பூஜை நாட்களில் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிங்க, இதுக்கப்புறம் எந்த தப்பு நடக்கக்கூடாது, ஏதாவது குறை இருந்தால் சுட்டி காமிங்க, நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம்னா அந்த வாய்ப்பை அவர் நிச்சயமாக கொடுப்பாரு. கண்டிப்பாக சரியான ஆள் யாராவது வருவாங்க, அவங்க மூலயமா அவங்களுக்கு நல்லது நடக்கும். அது அவங்களே அனுசரித்து அவங்களே வந்து அவங்களோட சிந்தனைக்கே அது போகும். அந்த தப்பு எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிச்சயமாக அது 100% கை கொடுக்கும். ஓகே சார், ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய மக்கள் தவிர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் நிறைய கேள்விகளுக்கான விடை கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களுக்காக இவ்வளோ நேரம் செலவு பண்ணி அழகாக வந்து விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.